ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்ஸ்லேயும் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, 20 மைக்ரான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து 231 க்ளோஸாக இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். இவங்க என்ன செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மைக்ரானைஸ்டு மினரல்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இந்த செக்மெண்ட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த 20 மைக்ரான்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 1987 பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆயிருக்குது. மார்க்கெட் கேப் ஜஸ்ட் 815 கோடி தான் இருக்குது. ஒரு 1000 கோடி கீழே தான் இதோட மார்க்கெட் கேப் இருக்குது. ஹைனி பார்க்கும்போது 340, லோன் பார்க்கும்போது 158, ஸ்டாக்கோட பி 13 இருக்குது, புக் வேல்யூ 122 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 19 மேலே இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 16 மேலே இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR க்ரோத் எடுத்து பார்க்கும்போது ஒரு 21% மேலே இருக்குது. பட் 5 இயர்ஸ் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. இவங்க வந்து இந்த NMDC அந்த மாதிரி கம்பெனிஸு கூட காம்படிஷன் போடுற கம்பெனி தான். ஆனால் அது வந்து வேல்யூஷன் ஜாஸ்தி, NMDCயோட மார்க்கெட் வேல்யூலாம் ஜாஸ்தி. ஆனால் இதோட மார்க்கெட் கேபிட்டல் இது ஒரு சின்ன கம்பெனின்னு சொல்லலாம். ஆக்சுவலி லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 247 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸாக இருக்குது. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸாக இருக்குது. பட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரெவன்யூ எல்லாம் ஏறலை. அதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒருக்கா குறைஞ்சிருக்கு, அடுத்தது இன்க்ரீஸாக இருக்குது. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. ப்ராஃபிட் ஒரு 16 கோடி செப்டம்பர் குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் குவார்ட்டரில் 13 கோடி, மார்ச்சில் 15 கோடி, ஜூனில் 17 கோடி. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 18 கோடி 15 கோடி தான் அதுக்கு முன்னாடியே 4 குவார்ட்டர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இயர் ஆனர் பேஸ், ஃபுல் இயர் பேஸில் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 22ல் 613 கோடி, 23ல் 702 கோடி ரெவன்யூவு, 24ல் 777 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, 25ல் 913 கோடி. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சைக்கிளாட்டு கரெக்டாக அப்படி எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்குது. பட் இந்த கம்பெனியெல்லாம் இப்போ வந்து வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்குமாங்கிறது என்னால் கெஸ் பண்ண முடியாது. பட் அது என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸி 5240 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாடா எலிக்ஸி 1.5% விழுந்திருக்கு. இது ரீசெண்டாக 8000 ரூபாலாம் தாண்டி போன பங்கு. அதுக்கப்புறம் விழுந்த அடியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டே வரல. இது நெக்ஸ்ட் வந்து டாடா டெக்னாலஜிஸு அடி விழுந்ததுக்கப்புறம் இந்த பங்குகள் எல்லாமே மீண்டு வரல. ஸோ இந்த கேட்டகரியில் தான் இந்த RVNL அதெல்லாம் செக்டார் வேறு இருந்தாலும் மார்க்கெட் விழுந்ததுலேருந்து இந்த பங்குகள்லாம் ரேப்பிடாக விழுந்ததுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா மீண்டு மேலே வரல. 5240 ரூபாவில் இருக்குது. பட் ஸ்டில் வந்து 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. டாடா எலிக்ஸி, டாடா டெக்னாலஜிஸு இந்த செக்டாரில் உள்ள பங்குகள் எல்லாம் ஒரு 40 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வரல, வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ அந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் கரெக்ட் ஆகுமா, இல்லை நம்ம பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது வந்து கரெக்ஷன் ஆகிறது எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோல்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரில, நான் கோல்டை பெருசாக ட்ராக் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் நியூஸஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் கோல்டில். அது கோல்டு எப்படின்னா இப்போ ஃபெட்டு வந்து காமனாக இருக்க ஒன்று, ஃபெட்டு வந்து ரேட்டை ஏற்றுனாங்கன்னா கோல்டு விழும். அட் த சேம் டைம் வந்து ரேட்டை குறைச்சாங்கன்னா கோல்டு மேலே போகும். அது இல்லாமல் கன்சியூமர் அதிக அளவில் கோல்டு, இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவே எடுத்துகிட்டுங்க, இல்லை தமிழ்நாட்டில் அதிக அளவில் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ரஷ்யாவும் சைனாவும் அதிக அளவில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு ஒரு ரீசன்ட் டேஸில் கரெக்ஷன் நடந்துச்சு. இந்த டேரிஃபு அது இதனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேலே போச்சு, இப்போ ஒரு பீக் லெவல்லேருந்து கோல்டு விழுது. ஆனால் எந்த ரேஞ்ச் வரைக்கும் கரெக்ட் ஆகுன்னுலாம் என்னால் சொல்ல முடியாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கோல்டில் இப்போதைக்கு, ஏன்னா பீக் லெவல்லேருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது கோல்டு. அட் த சேம் டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் மேலே போக சான்ஸ் இருக்குது. அதனால் உச்சந்தலையிலேருந்து கீழே வரைக்கும் விழும் அப்படின்னு சொல்லி பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மேபி கூடி போனால் ஒரு 5%, 2% விழலாம். அதுக்கு மேலெலாம் பெருசாக விழுங்கிற நம்பிக்கை கோல்டில் எனக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் சில நியூஸஸ் வந்து மிஸ் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு PC, கம்ப்யூட்டர், TV இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் ஜியோ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் வியரபிள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் கொண்டு வராங்க க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலமாட்டு HD கேப்சரில். இதோட நேம் வந்து ரியா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இது AI பேஸில் வாய்ஸ் எனபிள் பண்ணி வரும், ஜியோ பிளாட்ஃபார்மில் கொண்டு வராங்க. ஸோ கமெண்ட்ஸு, வாய்ஸ் கமெண்ட்ஸு இது எல்லாமே இதில் ஸ்க்ரோலிங் அண்ட் சர்ச்சிங்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஜியோ பிளாட்ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் ரீட்டைல் வெஞ்சர்ஸில் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 1 லட்சம் கோடி மேலே ரெவன்யூ டர்ன் ஓவர் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன். நியூ எனர்ஜி பிஸ்னஸுக்கு குறிப்பாக ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்லையும் 5 to 7 இயர்ஸில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட்டிக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரிஸு, சப்ளை செயின், ஹெல்த் கேர் இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பயோகாஸ் இதுவும் மிஸ் ஆயிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் வந்து 500 கம்ப்ரஸ் பயோகாஸ் பிளான்ஸ் 2030 டார்கெட் பண்ணியிருக்காங்க. பயோ எனர்ஜிக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபினான்ஷியல் இயரில் ஆன்கோயிங் நீ பார்க்கும்போது ஒரு 55 கம்ப்ரஸ் பயோகாஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஜிஓபிபி இது வந்து ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூல் நெட்வொர்க் அதாவது ஃபியூல் ரீட்டைல் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இவி சார்ஜிங் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஸ்வாப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ க்ரீன் எனர்ஜி ஃபியூல்ஸும் இந்த பயோ ஃபியூல்ஸு ஹைட்ரஜன் இதை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க இந்தியாவோட மொபிலிட்டி டிரான்சிஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது போக சொல்லியிருந்தேன் இவங்க ஒரு பெரிய ஜிகா ஃபேக்ட்ரியும் போட போகிறாங்க. அதாவது சிங்கப்பூரை கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸும் டெஸ்லாவோட ஜிகா ஃபேக்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது 4 டைம்ஸ் அந்த ரேஞ்சில் பெருசாட்டு போட போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க ஒரு நியூ எனர்ஜி காம்ப்ளெக்ஸ். இதுக்கு வேண்டி 75,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிவிசி பிளான்ட் ஒன்று நகோத்தைன் அப்படிங்கிற ஒரு பிவிசி பிளான்ட் அதில் 1.2 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும். இது போக சிபிவிசி தாகச்சில் ஒரு ஃபெசிலிட்டி போடுறாங்க. 1 மில்லியன் கெப்பாசிட்டி உள்ள ஸ்பெஷாலிட்டி பாலிஸ்டர் யூனிட் வந்து பஹால்கார் அந்த இடத்துலையும் போட இருக்கிறாங்க. அசிரா கார்பன் ஃபயர் ஃபெசிலிட்டி ஒன்று போட இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 3 லார்ஜஸ்ட் ஃபெசிலிட்டியாக இருக்கும். இது எந்த செக்டாருக்கெலாம் பயனடையும்னா ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், ஹை பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் அந்த செக்மெண்ட்டில் இதெல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டிங் ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க டிஆர்டிஓ லேபு கூட. எதுக்குன்னு பார்க்கும்போது ரேடார் டோம் மேனுஃபேக்சரிங் சம்மந்தமாட்டு தான் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எலிலிலி வந்து சைனாவை சேர்ந்த டெக்னாலஜி கம்பெனியாக இருக்கிற அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சைனாவில் ஒன் ஆஃப் த ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்மாக இருக்கிற ஜேடி ஹெல்த் இன்டர்நேஷ்னல் ஐஎன்சி இவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா இவங்களோட ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் காம்படிட்டர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு டேரக்ட் டு கன்சியூமர் சேனல்ஸில் வந்து சேல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து எலிலிலி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இப்போ சைனாக்கு போயிருக்காங்க. ஸோ சைனாவில் வந்து ஷி ஜின்பிங்கை மீட் பண்ணி பேசியிருக்காங்க இந்த பைலேட்ரல் ட்ரேட் சம்மந்தமாட்டு. ஸோ எஸ்சிஓ சமிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க. இதில் யுஎஸ் அந்த டேரிஃப் இஷ்யூ இதெல்லாமே பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விசிட் டு சைனா ஒரு 7 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் ஃபஸ்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு போகிறாங்க ஃபஸ்ட் விசிட்டு. ஏன்னா கல்வான் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிளாஷ் நமக்கு அவங்களுக்கு வந்துச்சு. ஆஃப்டர் தட் ஒரு 7 இயர்ஸுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவுக்கு போகிறோம். ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போயிருக்காங்க. ஸோ மீட்டிங் அப்டேட்ஸ் வரட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் டிவியோட ப்ரொமோட்டர் கலாநிதி மாறன் அவங்களோட ஒய்ஃபு காவேரி கலாநிதி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த ஃபினான்ஷியல் 25ல் அவங்களோட சேலரி டிவிடெண்ட் எல்லாமே சேர்த்து 600 கோடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்த்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் சேர்த்து 87.50 crores கிடச்சிருக்கு. இதில் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 13.87 வருது காம்ப்ரமைசிங்கில். இதில் 73.63 crores வந்து எக்ஸ் கிராட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் கிராட்டி அண்ட் போனஸ் வந்துருக்குது ஃபினான்ஷியல் 25க்கு. இது போக அவங்களோட செவரல் இயர்ஸ் ஆட்டு காம்பன்சேஷன் வந்து அன்சேஞ்சாக தான் வச்சுருக்காங்க. அது 175 கோடியாக இருக்குது. டாட்டருக்கு வந்து ஒரு 1.09 crores வந்து மேனேஜரியல் ரிமோனரேஷன் ஆட்டு போயிருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சிஓ போனதில் அதாவது சிஓட்டிருந்து ஹையஸ்ட் ஆட்டு அமௌண்ட் ஏர்ன் பண்ணது ஃபினான்ஷியல் 25ல் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமோட சிஓ அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க சந்தீப் கல்ரா இவங்க வந்து 148.09 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் காப்போட பவன் முஞ்சால் 109.41 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸோட வைஸ் சேர்மன் ராஜீவ் ஜெயின் 102.10 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது போக இஎஸ்ஓபி மூலமாட்டு ஒரு 80 crores. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்இஎல் டெக்கோட சிஓ விஜய்குமார் இவர் வந்து 94.6 crores. எல்என்டியோட சிஎம்டியாக இருக்கிற எஸ்எம் சுப்பிரமணியம் அவரோட பேக்கேஜ் 76.25 crores இருக்குது. ஸோ இதில் சேலரியை தவிர்த்து ஒரு 443 crores கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் ஆட்டு வந்திருக்குது. ஏன்னா அவங்க 75% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. ஸோ அதனால டிவிடெண்ட் மட்டுமே ஒரு 443 crores வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல் டிவிடெண்ட் ஆட்டு வந்திருக்குது. ஆக்சுவலி 3/4 ஆஃப் த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் போகும். ஏன்னா இவங்க வந்து 75% ஸ்டேக் வச்சிருக்கிறதுனால. ஸோ 591.13 crores டிவிடெண்டுக்கு ஒதுக்குனதில் 443.35 crores இவங்களுக்கு தான் வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு BMW இந்தியாவோட சிஓ பரார் அவர் ஒரு அப்டேட் வச்சுருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. என்ன ப்ரொபோசல்லாம் அதாவது இந்த எலக்ட்ரிக் கார்ஸுக்கு நீங்கள் வச்சுருக்க ஜிஎஸ்டி ஸ்லாபை 5% ஆட்டு வைங்க, அப்போ தான் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பர்சனல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மொபிலிட்டியை பூஸ்ட் பண்ணணும்னா ஜிஎஸ்டி ஸ்லாபை 5% ஆட்டே நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி BMWவோட இந்தியாவோட சிஓ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரம்போட 50% இந்த டேரிஃப்னால தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் ஃபினான்ஷியல் 25 to 26 மட்டும் தமிழ்நாடுக்கு 34,642 crores வந்து லாஸ் ஆகலாம். அதுவும் இந்த
ஆயத்த ஆடைத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மட்டுமே 14,280 crores வந்து லாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசோக் லேலாண்டு அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. 126 இருக்குது. இதெல்லாம் போனஸுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23 times மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இதெல்லாம் நான் ஒரு 3 years முன்னாடி கன்சிடர் பண்ணேன். பெருசாக ஒரு ரிட்டர்ன்ஸ் வரட்டாலும் கிட்டத்தட்ட இப்போ 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 3 yearsல. ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். பெரிய ரிட்டர்ன்ஸ்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அசோக் லேலாண்டு. ஆனால் இப்போ இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்குறது சரியாக இருக்காதுன்னு படுது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வச்சுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா US டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து 88.15 rupees டச் பண்ணியிருக்குது. பட் ஆக்சுவலி இதை விட தாண்டி போயிருக்குது. நான் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 88.15 இருக்குது. 88.22 rupeesலாம் போயிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த டேரிஃப் இஷ்யூ அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறதுனால இது டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபாலிங்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை குறைக்கிறதுனால எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பயனடையும், எந்தெந்த செக்டர்லாம் பயனடையும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி வந்து 5%லேருந்து நில்ஸுக்கு கொண்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க்கு போக சான்சஸ் இருக்குது. எரேசர்ஸ் அதுக்கு 5% வச்சுருக்காங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க்கு, பன்னீர் செனா, ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள், பீஸா பிரெட்டு, பிளைன் சப்பாத்தி, ரொட்டி, பாரத்தா, புரோட்டா, அதர் இந்தியன் பிரெட்ஸு. ஸோ அது இல்லாமல் மேப்ஸு, அட்லாசஸ், பென்சில் ஷார்ப்னர்ஸ், பென்சில் கிரையான்ஸு. இதில் மேப்ஸு, அட்லாசஸ், பென்சில் ஷார்ப்னர்ஸ்லாம் 12% இருக்குது. பிரெட்ஸுக்கு 18% இருக்குது. அதர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நில் ஜிஎஸ்டிக்கு போக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிலது வந்து 28%லேருந்து 40% கொண்டு போகிறாங்க. அதாவது ரிவால்வர்ஸ், பிஸ்டல்ஸு, ஸ்மோக்கிங் பைப்ஸு, சிகர் அண்ட் அதர் சிகரெட் ஹோல்டர்ஸு, ஸ்டேஷன் வேகன்ஸு, ரேசிங் கார்ஸு, மோட்டார் வெஹிக்கிள்ஸு 1200 cc மேலே இருக்கும். 4000 mm இருக்கிறோம். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 mm அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன்ஸு, பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே 28%லேருந்து 40% கொண்டு போகிறாங்க. அதே இது ஐட்டம்ஸு, சில ஐட்டம்ஸ் வந்து 12%லேருந்து 18% கொண்டு போக சான்சஸ் இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா மேன்மேட் மென்தால், அடுத்து வந்து பெட்ரோலியம் ஆப்ரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் லீசஸ், அடுத்தது லைசன்சஸ், பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ், அடுத்தது கோல்பெட் மீத்தேன் ஆப்ரேஷன். அப்பரல்லி பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸு, அதாவது 2500 இருக்கிறது எல்லாமே 12 to 18% போக சான்ஸ் இருக்குது. ஃபுட் வியர்ஸ் 2500 மேலே வருது. கெமிக்கல், வுட் பல்ப், அன்கோட்டட் பேப்பர் போர்ட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 18% மூவ் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 28%லேருந்து 18% வரை இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது சிமெண்ட்ஸு, அடுத்து ஃபியூல் ஆர் லூப்ரிகன்ட் பம்ப்ஸு, ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள்ஸு, மோட்டார் வெஹிக்கிள்ஸு, அதாவது 10+ persons அந்த ரேஞ்சில் இருக்க டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸு, பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜி மோட்டார் வெஹிக்கிள்ஸு 1200 cc கீழே இருக்கிறது. லென்த்து 4000 mm கீழே இருக்கிறது. அது வந்து 28%லேருந்து 18% வர சான்ஸ் இருக்குது. டீசல் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் 1500 cc கீழே இருக்கிறது. 4000 mmலேருந்துக்கு கீழே இருக்கிறது. 3 wheeled வெஹிக்கிள்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ் 350 cc கீழே இருக்கிறது. அடுத்தது மோட்டார் வெஹிக்கிள் பார்ட்ஸு, சீட்ஸு, அசசரிஸு. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் பார்க்கும்போது ஏசி, டிஷ்வாஷர்ஸ், டிவி இது எல்லாமே 28%லேருந்து 18% வர சான்சஸ் இருக்குது. பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா உட் பல்ப்பு, கார்ட்டூனு, பாக்ஸஸ்ஸு, பேப்பர் போர்ட்ஸு இது 12%லேருந்து 5% வர சான்சஸ் இருக்குது. கன்சியூமர் குட்ஸு, மைசலேனியஸ்னு பார்க்கும்போது டூத் பவுடர், ஃபீடிங் பாட்டில், டேபிள் வேர், கிச்சன் வேர், அம்பர்லா யூட்டன்சில், கோம்ஸு, ஃபர்னிச்சர், பைசைக்கிள், பேம்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 5% போகும். டால்கம் பவுடர், ஃபேஸ் பவுடர், ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், டென்டல் ஃப்ளாஸு, சோப்பு, டூத் ப்ரஷஸ் இதெல்லாம் 18%லேருந்து 5% போக சான்ஸ் இருக்குது. மார்பிள் பிளாக்கு, கிரானைட் பிளாக்கு, நேச்சுரல் மென்தால், எக்ஸ்ரே ஃபிலிம்ஸு, பிளாஸ்டிக் பட்ஸு, நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் லென்சஸ்ஸு, ஸ்பெக்டாக்கிள்ஸு, ஹேண்ட் பெயிண்டிங், ஹேண்ட் கிராஃப்டட் ஹேண்டில்ஸு, ஸ்டாச்சு, ஆன்டிக்யூஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது 100 yearsக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 5% போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் கோகோ பட்டரு, சாக்லேட்ஸு, அதர் கோகோ ப்ரிப்பரேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 18%லேருந்து இதுக்கு 18% ஜிஎஸ்டி இருந்திருக்கு. இதை 5% கொண்டு போகிறாங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு, சீரல்ஸு, பேஸ்ட்ரி, கேக்ஸு, பிஸ்கட்ஸு, ஐஸ்கிரீமு, வாட்டர் இதெல்லாமே 18%லேருந்து 5% கொண்டு வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் எடுத்து பார்க்கும்போது பட்டர், க்ரீ, டெய்ரி ஸ்பெட்ஸ் 12 to 5 வர சான்ஸ் இருக்குது. டெய்ரி நட்ஸு, கண்டன்ஸ் மில்க்கு, சாசேஜஸ், மீட்டு, சுகர் பாயில் கன்வென்ஷனரி, அடுத்தது வந்து ஜாம், ஃப்ரூட் ஜெல்லி, ஸ்டெண்டர் கோகோனட் வாட்டர் ப்ரீ பேக்டு, அடுத்து நம்கின், புஜுவா மிக்சர்ஸு, ட்ரிங்கிங் வாட்டர் பேக்டு இன் 20 liter பாட்டில்ஸு, ஃப்ரூட் பல்ப்பு, ஃப்ரூட் ஜூஸ், பெவரேஜஸ் கண்டெய்னிங் மில்க்கு, சுகர் கன்ஃபெஷனரி,
அடுத்து மிஸ்ரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்ரி மட்டும் 18%லேருந்து 5% வரும். ரிமைனிங் அதர் எல்லாமே 12 to 5% வர சான்சஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது 12லேருந்து 5க்கு கொண்டு வராங்க. ஆனால் அது விலை 2500 வரைக்கும் இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு. அது 2500க்கு மேலே வருதுன்னா அதை 12லேருந்து 18 கொண்டு போகிறாங்க. ஸோ இதனால் பெனிஃபிட் அடைய போகிறது விமார்ட், விஷால் மெகாவாட், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸு, ரேமண்ட் பெனிஃபிட் அடைவாங்க, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பெனிஃபிட் அடைவாங்க, வெல்சம் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இதில் பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபுட்வேர் ஸ்டாக்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது ஜிஎஸ்டி 2500க்கு மேலே இருக்குன்னா அது 12 to 18 போகுது. அது 2500 கீழே இருக்குன்னா 12 to 5 வருது. ஸோ பேட்டா இந்தியா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர், கேம்பஸ் ஆக்டிவ் வியர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும். இங்கேயும் செக் இருக்குது, ஒரு ஸ்லாபு குறைச்சாங்கன்னா ஒரு ஸ்லாபில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரினோபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது சோலார் குக்கர்ஸ், சோலார் வாட்டர் சிஸ்டம், எனர்ஜி டிவைசஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 5க்கு கொண்டு போகிறாங்க. இதனால் அதானி கிரீன் எனர்ஜி, கேபிஐ கிரீன் எனர்ஜி, ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், டாடா பவர் இவங்களாமே ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. எஜுகேஷன் அண்ட் ஸ்டேஷ்னரின்னு எடுத்து பார்க்கும்போது எரேசர் அது 5 to நில்லுக்கு வருது. மேப்ஸ் நான் சொன்ன மாதிரி அட்லாசஸ், ஷார்ப்னர்ஸ், பென்சில், கிரையான்ஸ், எக்ஸசைஸ் புக் இது 12% இப்போ இருக்குது, அது நில்லுக்கு வரலாம். ஆனால் மேத்தமெட்டிக்கல் பாக்ஸஸ், ஜாமெட்ரி பாக்ஸஸ், கலர் பாக்ஸஸ் 12% இருக்குது, 5% வரலாம். இதனால் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் நவநீத் எஜுகேஷன் இவங்க பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது. ஹெல்த் கேர்னு எடுத்து பார்க்கும்போது மெடிக்கல் அண்ட் ஹெல்த்தில் ஒரு 30 கேன்சர் ட்ரக்குக்கு 12% இப்போ ஜிஎஸ்டி இருக்குது, அதை நெல்லு கொண்டு வரலாம். ரேர் டிசீஸ் ட்ரக்னு இருக்குது, அது 5%லேருந்து நெல்லு கொண்டு வராங்க. அது இல்லாமல் ஆல் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் 12% இருக்கிறத 5% கொண்டு வராங்க. இது போக காஸ் பேண்டேஜஸ் 12 to 5 கொண்டு வராங்க. சர்ஜிக்கல் ரப்பர் க்ளவுஸு, டயக்னோஸ்டிக் கிட்டு, நெக்ஸ்ட் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் இதெல்லாமே 12 to 5 வருது. எக்ஸ்ரே அப்பரட்டஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர், மெடிக்கல் சர்ஜிக்கல் டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த தெர்மோமீட்டர், மெடிக்கல் சர்ஜிக்கல் டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே 18 to 5 வருது. எக்ஸ்ரே அப்பரட்டஸ், ஸ்பெக்டாக்கிள்ஸ், காகல்ஸ் இதெல்லாம் 12 to 5 வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டை குறைக்கிறாங்க. நான் அந்த எந்தெந்த செக்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து எந்த ரேஞ்சுக்கு குறைக்கிறாங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கிறேன். பட் இதை அவங்க கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் ரெடியூஸ் பண்ணி அதுக்கான அப்டேட்டை வெளியிட்டால் தான் தெரியும் இன்னும் எந்தெந்த கம்பெனிஸுக்கு பெனிஃபிட் இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.